அனைவருக்கும் பயணங்கள் எளிதாகட்டும். வசந்த்குமாரின் அன்பு வணக்கம். ஏறக்குறைய உங்களை எல்லோருமே இந்த யூடியூப் வழியாக சந்தித்து ஒரு 6 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நடுவில் நீண்ட ஒரு இடைவெளின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போது சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு 2026 புது வருஷம் பிறந்தாச்சு. இந்த புது வருஷத்தில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணணும் இல்லையா? உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லணும் இல்லையா? அது அவசியமான ஒன்று. அதுக்காக தான் இன்றைக்கு நான் உங்கள் கூட சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த புது வருஷம் நாம் நினைக்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, போய்கிட்டு தான் இருக்குது. நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு வருஷத்தையும் புத்தாண்டை கொண்டாடுறோம், சந்தோஷப்படுறோம், நண்பர்கள் கூட சேர்ந்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் எல்லா புத்தாண்டுமே எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமைதா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான் சொல்லணும். ஏன்னா எல்லோருக்குமே எல்லா ஆண்டும் நல்ல ஒரு ஆண்டாக அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ யாருக்கு ஒரு ஆண்டு ஒரு நல்ல ஒரு விதத்தில் அமையுது அப்படின்னா அதுக்கு உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா சில உதாரணங்களோடு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 10th எக்ஸாம் எழுதுகிறவங்க, +2 எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் அவங்க நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்ல மார்க்குகள் எடுத்து பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமையும். அவங்களால அவங்க லைஃப்பில் இந்த ஆண்டை மறக்க முடியாத ஒரு ஆண்டாக இருக்கும். கண்டிப்பாக அது மறக்கக்கூடாது. ஏன்னா எப்போ 10th முடித்தேன்னா 2026 10th கிளியர் பண்ணேன். எப்போ +2 முடித்தேன் 2026 +2 கிளியர் பண்ணேன். அப்போ யாராலுமே அவங்க லைஃப்பில் இந்த ஆண்டை மறக்க முடியாது. அதே மாதிரி +2 முடிச்சுட்டு ஒரு நல்ல காலேஜில் போய் சேர்றாங்க, ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ மெடிக்கல் காலேஜோ. இப்போ சேர்ந்த உடனே எந்த பேட்ச் அப்படின்னா 2629 2630 பேட்ச் அப்படின்னாங்க. ஸோ அப்போ 26 மறக்க முடியாத ஒரு ஆண்டாக அமையுது. அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகும்போது ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் போய் சேரலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் போய் சேரலாம். அப்போ எந்த வருஷம் நம்ம போய் ஒரு வேலையில் போய் சேர்ந்தோம் அப்படின்னா அந்த வருஷம் கண்டிப்பாக நம்மளால் மறக்கவே முடியாது. உதாரணத்துக்கு இப்போ படித்து முடிச்சுட்டு 2030 போய் ஒரு வேலைக்கு சேர்ந்தால் அவங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும், 2030 தான் நான் வேலைக்கு வந்து சேர்ந்தேன். இல்லை ஏற்கனவே படித்து முடித்தவங்க 2026 போய் நல்ல வேலையில் அமர்ந்தா அவங்களுக்கு 2026 போய் சேர்ந்தேன், இந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்தேன் அப்படின்னு. அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு 2026 திருமணம் ஆகுது அப்படின்னா அவங்களால மறக்க முடியுமா? நிச்சயமாக மறக்கவே முடியாது. அவங்க வாழ்க்கை முழுவதும் திருமணம் ஆண்ட அந்த ஆண்டை அவங்களால மறக்கவே முடியாது. ஒருவேளை நம்ம மறந்துட்டா கூட நம்ம பக்கத்தில் இருக்கிற பார்ட்னர் ஞாபகப்படுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆண்டு சிறந்த ஒரு ஆண்டாங்க. சரி, அதே மாதிரி போன வருஷம் திருமணம் ஆண்டவங்களுக்கு 2025 எடுத்துக்கணும். திருமணம் ஆனவங்களுக்கு 2026 குழந்தை பிறக்குது அப்படின்னா அதை அவங்களால மறக்க முடியுமா? நிச்சயம் அவங்களால மறக்க முடியாது. எப்போ குழந்தை பிறகு 2026 தான் முதல் குழந்தை பிறந்தது. அதே மாதிரி 2026க்கு இன்னொரு விஷயம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல். அப்போ இந்த தேர்தலில் முதல் முறையாக எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று எம்எல்ஏவாக வெற்றி பெறுவவங்களுக்கு அவங்களால மறக்க முடியுமா? இந்த வருஷத்தை நிச்சயமாக அவங்களால மறக்கவே முடியாது. முதல் முறையாக 2026 எம்எல்ஏ ஆனோம், அது அவங்க வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு நல்ல ஆண்டு அமையும். அதே மாதிரி ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவங்க இந்த முறை ஒருவேளை புதுசாக அமைகிற இந்த சட்டசபையில் அவங்களுக்கு மந்திரி பதவி கிடைச்சா அவங்களால அதை மறக்க முடியுமா? நிச்சயமாக அவங்களாலே அதை மறக்க முடியாது. முதலாக மந்திரி சபையில் பதவி ஏற்ற மந்திரி நான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அந்த நினைவும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல ஆண்டாக தான் அமையும். அது எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக போகும்போது ஒரு சாதாரண ஆண்டாக அமையும். எனவே எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறந்த ஆண்டாக இந்த 2026 மலர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, அனைவருடைய ஆசை. எனவே அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல் வாழ்த்துகள்.